ஒசூரில் மனைவியின் கள்ளக்காதலால் தினந்தோறும் குடிபோதையில் மனைவியை அடித்து வந்த கணவன் சேலையில் கழுத்து நெரித்து கொலை, தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய பெண் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கணவன் புடவையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக நாடகமாடிய மனைவி போலீசார் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பார்த்திபன் அவரது மனைவி அம்சவள்ளி ஆண்டுகளுக்கு முன்பாக காதல் திருமணம் செய்து கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி தேர்பேட்டை பச்சைக்குளம் பகுதியில் 9 ஆண்டுகளாக வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறார்கள். கணவன் பார்த்திபன் மூட்டை தூக்கும் தொழிலாளியாகவும் மனைவி அம்சவள்ளி கட்டிட பணி செய்து வரும் நிலையில் இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். கட்டிட பணிக்கு சென்றபோது அம்சவள்ளிக்கும் அசாம் மாநிலத்தை சேர்ந்த வடமாநில இளைஞர் கரந்தாஸ் என்பவருடன் நட்பு ஏற்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக தகாத உறவு இருப்பதாக தெரிகிறது. இது கணவர் பார்த்திபனுக்கு தெரியவர தினமும் குடிபோதையில் மனைவிடம் சண்டையிட்டு அடித்து துன்புறுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. பார்த்திபன் கடந்த 2 நாட்களாகவே அதிக போதையில் இருந்ததாகவும் மனைவியை அடித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. கணவன் மனைவியை மட்டுமல்லாமல் இளைய மகனையும் அடித்ததாகவும், இதனை தாங்க முடியாத அம்சவள்ளி குடிபோதையில் இருந்த கவணனை தான் அணிந்திருந்த புடவையால் கழுத்தை நெரித்து கொலை செய்ய கணவனின் தம்பிக்கு தகவல் அளித்துள்ளார். ஓசூர் நகர போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் மனைவியே கணவனை கொன்றது தெரிய வந்தது. அம்சவள்ளியை கைது செய்த போலீசார் கள்ளக்காதலனான கரண்தாஸிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.